Hello friends, welcome to Shallows Artistry. இன்னைக்கான வீடியோல Himalaya Neem Face Wash யூஸ் பண்ணி எப்படி மினியேச்சரான ஹேங்கிங் பிளான்டர்ஸ் செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எடுத்து அதனுடைய லேபிள் ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பசவு தன்மை அப்படியே இருக்கட்டும். அதை நம்ம கழுவ வேண்டாம். இப்ப மூடியிலிருந்து 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கங்க. இந்த 8 சென்டிமீட்டர் எங்க வருதோ அந்த இடத்துல பால் பாயிண்ட் பென்னோட நெப் யூஸ் பண்ணி சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷ் மெட்டீரியல் லைட்டா இருக்கறனால உங்களால ஈஸியா ஹோல்ஸ் போட முடியும். இப்போ இந்த ஹோல்ஸ்ல இருந்து ஒரு 3 சென்டிமீட்டருக்கு கீழே இன்னொரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் வாஷோட ரெண்டு சைட்ஸ்லயுமே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இருக்கிற 5 ஃபேஸ் வாஷஸ்லயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இப்ப இத நம்ம கலர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஸ்கின் கலர்ல இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த பெயிண்ட் எல்லாம் காஞ்ச உடனே இதுல வரையறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. தேவைப்படுற அவுட்லைன் வரைஞ்சு முடிச்ச உடனே மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பெயிண்ட்டுக்கு மேல வரையறக்காக பெர்மனன்ட் CD மார்க்கர் யூஸ் பண்ணிருக்கேங்க. நீங்க இதை விட கூட போல்டான மார்க்கர் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் வாஷ்ல நான் ஒரு பொண்ணோட முகத்தை வரைஞ்சிட்டு இருக்கேங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு மைன்யூட்டான டீடைல்ஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் CD மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெட் கலர்லயும் CD மார்க்கர் கிடைக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி லிப்ஸ் வரைஞ்சிக்கலாம். மத்த இடத்துக்கெல்லாம் நீங்க பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். நான் இதுல பாத்தீங்கன்னா லிப்ஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பிளான்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மத்த பிளான்டர்ஸையும் நம்ம பண்ணலாம். எடுத்திருந்த 5 ஃபேஸ் வாஷஸ்லயுமே பெயிண்ட் அடிச்சு ஃபேஸஸ் வரைஞ்சு முடிச்சிட்டங்க. இப்ப 5 பிளான்டர்ஸ்மே ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த 5 பிளான்டர்ஸையுமே ஹேங்கிங் பிளான்டர்ஸா நம்ம மாத்த போறோம். அதுக்காக நான் இரும்பு கம்பி எடுத்திருக்கேங்க. 2 கம்பி எடுத்திருக்கேன். ரெண்டுமே 1 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. கூடவே இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக சங்கு எடுத்திருக்கேங்க. நீங்க பீட்ஸோ இல்ல டாசல்ஸோ எது வேணா எடுத்துக்கலாம். இது கூட இந்த சங்குல எல்லாம் ஏற்கனவே ஹோல்ஸ் இருக்கறனால அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இந்த கம்பியோட இதை இன்சர்ட் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே 2 சைடும் போட்டு வச்சிருந்த அந்த ஹோல்ஸ் வழியில இந்த கம்பியை விட்டு எடுக்கணுங்க. நம்ம ஹேங்கிங் பிளான்டரோட ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆயிருச்சுங்க. இதுலதான் நமக்கு தேவையான டெக்கரேஷன் எல்லாம் கொடுப்போம். இதுதான் மெயின் லேயர் கூட. செகண்ட் லேயர் சும்மா அடிஷனலா நம்ம கொடுக்கறோம். இதுல வேணும்னா நீங்க டெக்கரேஷன் போட்டுக்கலாம். மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேங் பண்ணும்போது மேல கீழே ஏறாம இருக்கறதுக்காகவும் இது நல்லா ஃபர்மா கிரிப்பா வச்சிருக்கிறதுக்காக தான் நம்ம செகண்ட் லேயர் கொடுக்கறோம். இப்ப எல்லா பிளான்டர்ஸ்லயும் மண்ணு போட்டு நிரப்பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. பிளான்டரோட முக்காவாசி அளவுக்கு நீங்க மண்ணு போட்டீங்கன்னா போதுமானது. நம்ம பிளான்டர்ஸ் எல்லாமே மினியேச்சரா குட்டியா இருக்கறனால இதுக்கு எடுத்திருக்கிற செடி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஹீட் தாங்கக்கூடிய செடி தான் நான் எடுத்திருக்கேன்.
இந்த பிளான்டர்ஸ்ல வளர்த்துறதுக்காக நான் எடுத்திருக்க இந்த 3 பிளான்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல சம்மர் பிளான்ட், எவ்வளவு வெயில் இருந்தாலும் அது தாங்கும். அதே நேரத்துல ரொம்ப கம்மியான மண்ணும் கம்மியான தண்ணியும் இருந்தாலுமே இதுக்கு போதுமானது. இப்ப இந்த கம்பிகளை கரெக்டா மடக்கி எந்த இடத்துல உங்களுக்கு ஹேங் பண்றதுக்கு வசதியா இருக்கோ அந்த இடத்துல ஹேங் பண்ணி விட்டுருங்க. நீங்க டைரக்டா இது ஸ்ட்ரெயிட்டா நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியும் நீங்க ஹேங் பண்ணலாம், இல்ல இது மாதிரி கர்வாவும் ஹேங் பண்ணலாம். இப்ப நம்ம பிளான்டர்ஸ் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்ப இந்த தண்ணி வெளியே போறதுக்காக நம்ம என்ன ஏற்பாடு பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷோட மூடியை நீங்க ஓபன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மேல நீங்க தண்ணி ஊத்தின பின்னாடி எக்ஸஸ் ஆன வாட்டர் அந்த வழியில வெளியே வந்துரும். உங்களுக்கு என்னைக்கு இந்த நாள் ரொம்ப வெயிலா இருக்கு, தண்ணி கொஞ்சமாவது அதுல நின்னுச்சுன்னா நல்லா இருக்குமே ஃபீல் பண்றீங்களோ அந்த அன்னைக்கு அந்த மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மெத்தட் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. செடி நல்லபடியா வளரும். இப்ப நம்ம பிளான்டர்ஸ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா செடியும் நட்டுறலாங்க. இந்த பிளான்ட்ஸ் வைக்கிற முதல் நாள் ரொம்ப சோர்வாதாங்க இருக்கும். 1.5 வாரத்தோட முடிவுல இந்த பிளான்டர்ஸ் எந்த அளவுக்கு நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. 2 வாரத்தோட முடிவுல இலையெல்லாம் நல்லா தளைஞ்சிருக்குங்க. அதோட பூக்களும் பூக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மர் ஹீட்ல கூட இவ்ளோ குட்டியான பிளான்டர்ஸ்ல சூப்பரா நம்ம செடி வளர்த்துறாங்க. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளான்டர் செய்யற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலு ஸ்டாட்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.